முதல்ல வந்த புதுசில் ஒரு சில மாதங்கள் அங்கே ஆசிரமத்தில் இருந்துட்டு அதன் பிறகு ஸ்வீடன் வந்து போகணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்துருச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தை இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4 மாதத்தில். அப்போது சத்குருட்ட வந்து கேட்டோம், லெட்டர் எழுதி இந்த மாதிரி ஸ்வீடன் போகணும், அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆன்மீகத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தேவையில்லை, இங்கே நிறையா பண்ணலாம், நீங்கள் இனிவே வந்துட்டீங்க, வரணும்னு வந்துட்டீங்க, எதுக்கு அங்கே போகணுன்னு நினைக்கிறீங்க, இங்கேயே நிறையா பண்ணலான்னு சொன்னாங்க. நான் அப்போவே கேட்டிருக்கணும், ஆனால் இல்லை அங்கே போய் பண்ணலாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னார், எப்படி போன வேகத்தில் திரும்பி வந்துடுவேன், அப்புறம் எதுக்கு போகிற அப்படின்னு கேட்டார். எனக்கு அது புரியல. அப்போ சின்ன பையன், எனக்கு புரியல, ஒரு வேகம் அவ்வளோதான். அதே மாதிரி போன வேகத்தில் திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் போகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஈஷா சத்குரு தான். சில நேரத்தில் வந்து சத்குரு வந்து சொல்லுவாங்க, சத்குரு அவர் போயிட்டாரு அப்படின்னு. எங்கப்பா போயிடுவார், திரும்பி வருவாருன்னு சொல்லுவார். அப்போ புரியாது, நம்ம ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அவங்க பார்த்தா 2 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு வருவாங்க, திரும்பி வந்து வருவாங்க. ஸோ அவர் சொல்கிற வார்த்தைகள் சில நேரம் கேஷுவலாக நம்ம நினைப்போம், ஆனால் அதில் வேற ஒரு ஆழமான அனுபவங்கள் எல்லாமே வந்து